முஃமின்களை பொறுத்த வரைக்கும் சோதனைகளை எப்படி பார்க்கணும் என்றதான் மிக முக்கியம். இது அன்றாட இயல்பான விஷயங்கள். மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் உள்ளது. இந்த சிரமங்களில் ஒரு பகுதி அவரவர்களுக்கு தனித்தனியாக அமையும். எல்லாருக்குமே எல்லா விதமான சிரமங்களும் இல்லை. இந்த சிரமங்களில் சிலருக்கு என்ன செய்யும், கூட வரும், சிலருக்கு குறைய வரும், சிலருக்கு ஆரம்பத்தில் வரும், சிலருக்கு கடைசியில் வரும். இயல்பான சிரமங்கள், மனிதனுக்கான சிரமங்கள் அப்படியே இருக்கும், தர்த்தீபா எல்லாருக்குமே இருக்கும். அதல்லாமல் சில சிரமங்கள் கூடுதலாக குறைவாக அவருடைய ஆசைகளுக்கேற்ப அவருடைய லட்சியங்களுக்கேற்ப வந்து கொண்டே இருக்கும். இதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், சோதனை அப்படின்றோம். யாருமே புள்ள பிறக்கிறத சோதனைன்னு சொல்கிறது இல்லை, சிரமத்தில் தான் பிறக்கிறான். இல்லைட்டா, பால் குடிக்கக்குள்ள ஒரு புள்ள என்ன செய்யுது, சத்தம் போட்டு அழுது கதறித்தான் அவனுக்கு ஒரு சோதனை அப்படின்னு யாரும் என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. அது காரணம் இயல்பாக அமைந்து விட்டது. அது அல்லாமல் அவனவர்களுடைய லட்சியத்துக்காக அவர்களுடைய நிலையில மேலதிகமான கஷ்டங்கள் வருவதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், சோதனை அப்படி என்று சொல்றோம். சோதனைகளை என்ற வார்த்தையை நம்ம சொல்வதற்கான காரணம் இதை. இந்த இடத்துல ஒரு முஃமினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்கணும். இதில் நம்ம சோதனைகளை சொல்ல போனால் பல காரணங்களுக்காக சோதனை வரும். ஆனால் ஒரு முஃமினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால், சோதனை என்கின்ற ஒன்று வந்தாலே அது அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எனக்கு வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட், எனக்கு அல்லாஹு தாலா தரக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள ஒரு சன்மானம். ஒரு முஃமின் அப்படித்தான் பார்க்க முடியும். அதை தாங்குகிற சக்தி, வேதனைகள், சோதனை அதெல்லாம் இரண்டாவது. அது அவனவன் பதட்டம் என்ற அடிப்படையில் இருக்கும். விளக்கத்தில் என்ன இருக்கணும்டா, எனக்கு ஒரு சோதனை இறங்குது அப்படின்னு சொன்னால், ஒன்றில் அல்லாஹ் என் பாவத்தை உணர்த்துறான், என் பாவத்தை அல்லாஹு தாலா உணர்த்துறான், அல்லது எனக்கு ஒரு தரஜாவை அல்லாஹு தாலா உயர்த்துறான், நன்மையை உயர்த்துறான், அல்லது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு தம்கீன் செய்ய போறான். தம்கீன் என்றா உண்டை வழங்கணும் என்று அல்லாஹ் சோதிக்காம கொடுக்கறது இல்லை. இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒரு அந்தஸ்து ஆட்சியை கொடுக்க போறான்டா அல்லாஹு தாலா என்ன சோதனைகள் என்ன செய்வான், கொடுப்பான். ஒரு நல்ல தலைமைத்துவத்தை கொடுக்க போறான்டா சோதனைகளை கொடுப்பான். பெரும் வசதியை கொடுக்க போறான்டா சோதனைகள் அல்லாஹு தாலா கொடுப்பான். ஒரு ஈமான்ல பெரிய ஒரு மக்காம் அல்லாஹ் கொடுக்க போறான்டா சோதனைகளை கொடுப்பான். ஒரு அறிவில் உயர்ந்த தரத்தை கொடுக்க போறான்டா சோதனைகள் அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான். இது தம்கீன். அப்போ ஒரு முஃமின் சோதனை வருகிற நேரத்தில் அது ஒன்றில் அவனுக்கு ஒரு பாவத்தை அழித்து விடக்கூடிய ஒன்றாக, பாவத்தை உணர்த்து விடக்கூடிய ஒன்றாக இருக்கும், அல்லது ஒரு தரஜாவை என்ன செஞ்சிடும், உயர்த்துறதாக இருக்கும், அல்லது இந்த உலகத்தில் ஒரு தம்கீன், ஒரு இடம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பல சோதனைகளுக்கு பின்னால உலகத்தில் என்ன செய்தவருக்கு அமைச்சராக அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சோதனைகளுக்கு பின்னால மதீனாவில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்கிறது, நிலைநாட்டப்படுது. இதுக்கு பேர் தம்கீன். வழங்கிட்டா வல நுமக்கினன்னஹும், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல நுமக்கினன்னஹும், அவர்களுக்கு நாம் இந்த பூமியில என்ன செய்வோம், இடமளிப்போம். மக்கானண்டா இடம், அந்த தம்கீன் என்ற அர்த்தம். இதை கொடுக்கிறதா இருந்தாலும் சோதனை அதுக்கு முன்னால் என்ன செய்யும், வந்துதான் ஆகும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எந்த கிஃப்டை யாருக்கு கொடுக்கிறதா இருந்தால் அந்த கிஃப்டும் சோதனை தான். அவருக்கு அதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய தலைமைத்துவமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அதுவும் சோதனை தான். ஆனால் அதை கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு சோதனை என்ன செய்வான், வைப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஒரு முஃமின் அதை பார்ப்பான். எந்த சோதனை வந்தாலும் சரி இப்படித்தான் ஒரு முஃமின் பார்ப்பான். இந்த சோதனைகள்லையே இது சோதனையுடைய ஒரு முஃமின் பார்க்கிற முறை. இன்னொன்று, சோதனைகள்லையே ஒரு முஃமினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு சோதனை வருது அப்படின்னா அவனுடைய நிலை எப்படி இருக்கும்டா, ஒன்று மகாமுஸ் சபர், மகாம் அஸ்ஸபர், இன்னொன்று மகாமுர் ரிதா, இன்னொன்று மகாமுல் மஹப்பா. மகாமு சபர் அப்படின்னா ஒரு சோதனை வந்த உடனே அவர் அதில் என்ன அதை ஏற்றுக்கிறது, அதில் பொறுமை காக்கிறது. அப்படின்னா அவருக்கு சோதனை ஒரு வேதனை, சோதனை ஒரு சிரமம். ஆனால் அந்த சிரமத்தை அவர் பொறுத்துக்கொள்கிறாரு. அந்த பொறுத்துக்கொள்வதற்கான காரணம் அல்லாஹ் அவரோட பாவத்தை உணர்த்துவதாக இருக்கலாம், தரஜா உயர்த்துவதாக இருக்கலாம், ஒரு தம்கீன். அவருக்கு இந்த ஒரு விளக்கத்தோடு அவர் பொறுமை என்ன செய்வார், வரவழைத்து கொண்டு. நாங்கள் இப்போ பயான் கேட்கல பெரும்பாலும் இந்த இடத்துல வச்சு தான் கேட்போம். எது, நம்ம சபரா இருக்கிறதுனால அல்லாஹு தாலா எங்களுக்கு பாவத்தை மன்னிப்பான், பாவத்தை உணர்த்துறான், நன்மையை தரஜாவுண்ட தாரான், ஒரு பின்னால் ஒரு தம்கி நமக்கு ஏற்படலாம் என்ற இடத்துலையும் தான் கேட்குறோம், பொறுத்து கொள்வோம். இன்னொன்றைக்கு மக்காமுர் ரிதான்றது, மக்காமுர் ரிதா இதெல்லாம் தனியாக நேரடியாக வரல, குர்ஆன் வசனங்களோட நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். மக்காமுர் ரிதான்டா சோதனை வருது, அதில் அவர் திருப்தி அடைஞ்சிடறார். அந்த சோதனையில் அவர் திருப்தி அடைந்து விடுகிறார். சோதனை தந்த அல்லாஹு தாலா ரிதா, அவருக்கு சபர் பண்ணுறதுக்கு பெரிய போராட்டமெல்லாம் இருக்காது. அதில் இந்த சோதனையில் நான் சபராக இருக்கேன் அப்படி இருக்காது. சோதனை வந்தோடனே அவர் திருப்தியாக செய்வார், அதை ஏற்றுக்கொண்டு போயிட்டே இருப்பார். ஒரே விதமான சோதனையாக இருக்கும். இவர் வேகமாக அமைதியாக பேசிக்கின்றிருப்பார், அவரால் கொஞ்சம் என்ன செய்ய சபராக இருக்கும் அப்படி என்ற அடிப்படையில் அவர் நடந்து கொண்டிருப்பார். இதுக்கு பேர்
இவர் இந்த சபரில் என்ன செய்வார்னா கொஞ்சம் முறைப்பட்டுக்கின்றிருப்பார். சோதனைகள் நிறைய வந்துகிட்டு தான் இருக்குது, என்ன செய்ய மனிதன வாழ்க்கைன்னு அப்படித்தான் நிறைய பாப்பட்ட உம்மட்ட மனைவிட்ட அவர்கள்ட்ட இவர்கிட்ட ஒரு முறைப்பாடு இருக்கு. அதுக்கு சொல்கிற சபர் பிஷக்வா. அல்லாஹ் தாலா ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்கிறான்னு, அதாவது ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, நீங்கள் அழகான பொறுமை காட்பீர்களாக. அது என்ன பொறுமையில் அழகண்டா? சபரும் பிலா ஷக்வா, எந்த ஒரு முறைப்பாடுகளும் இல்லாமல் பொறுமையாக இருத்தல். நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வை பற்றி நிறைய முறைப்படுறவங்கள பார்ப்பீங்க, ஆனால் அவங்க பொறுமையாக இருப்பாங்க. அல்லாஹ் நிறைய அல்லாஹ் தாலா கஷ்டங்களை தாரான், ஏதோ மறுமையினால் அல்லாஹ் தாலா வச்சிருப்பான். ஒரு உசுரோடு தான் இருக்கிறாரு, அப்போ உலகத்தில் தான் அவனை வச்சுக்கிறார். அல்லாஹ் தாலா பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பான், அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை கொடுத்துருப்பான், நல்ல மனைவியை கொடுத்துருப்பான், அல்ல அந்த மனைவிக்கு நல்ல கணவனை கொடுத்துருப்பான், நல்ல சூழ்நிலை இருக்கும். ஆனால் நஷ்டங்களாகவே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, அல்லது நோய்களாகவே இருக்கும். அல்லாஹ் ஏன் என்னைய சோதிக்கிறான்னு தெரியும், மறுமையில் வச்சு. அப்போ உனக்கு உலகத்தில் ஒன்றுமே வைக்க இவங்க பேர் என்னன்னா சபர் தான், ஷக்வாவோட அல்லாஹ் பற்றி முறைப்பாடு இப்போ இவரோடு நம்ம இருந்தோம்டா, அல்லது அவர் சொல்கிறத கேட்டோம்டா, எங்களுக்கும் என்ன செய்யும்னா எங்களுடைய சோதனைகளை நம்ம அவரு ஷேர் பண்ணுவோம். என்ன நிலைமை அதுதான் என்ன செய்யும். இப்போ யாரை பற்றி முறைப்படுறோம்? இப்போ ஒரு மகன் சொல்கிறாரு, என்னதான் வாப்பா எனக்கு நல்ல கவனிக்கிறதா இருந்தாலும் அடிக்கிறார், ஒரு சரியாக பார்த்துக்கிறாரு, இல்லை என்ன செய்யணும் சபர் இப்படி என்ன வாப்பா பற்றி அவர் நல்லா பேசுகிறாரா, முறைப்படுறாருன்னா முறைப்படுறார். மனைவி சொல்கிறார், செலவுக்கெல்லாம் தந்துடுறாரு, ஆனால் ஒரே சத்தம் போடுறதான் வேலை, எந்த விதமான நிம்மதி இல்லைன்னா நல்லா மாஷாலா சபர் ஆகிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போகலையே, அப்போ சபர் ஆகிக்கிற அர்த்தம் சபர் தான், ஆனால் கேவலமான சபர் மாதிரி அது. சரியா? அந்த சபரில் என்ன, நீ இதுக்கு சபரா இல்லாமல் போகிறது என்னது நல்லது என்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நமக்கு வருமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சபருடைய ஒரு நிலைமை மனிதனுக்கு இருக்கு. அல்லாஹ் பொறுத்துக்கிறான். அல்லாஹ் மனிதன்ட்டு அதை என்ன அல்லாஹ் தாலா என்ன மனிதன்ட்டு குறைவாக இருந்தாலும் அதெல்லாம் எடுத்துக்கிறான். அல்லாஹ் அவன் சபர் செய்கிறானே, அல்லாவை பற்றி அவன் மைனஸாக எதுவும் சொல்லலை, தண்ட நிலையை மட்டும் சொல்கிறான். அல்லாவை குறைச்சி பேசலை, யா அல்லாஹ் நீ எனக்கு மட்டும் தானே இப்படி ஏன் சோதனை தாரான்னு பேசலை. அல்லாவுடைய சோதனை அது மோசமான நிலை. அல்லாவை குறை சொல்றேன்னா அந்த சபரையே குறை சொல்லி அல்லாஹ் இப்படி தந்தது பிழை என்ற மாதிரி சொல்றது மோசமான நிலை. அப்படி சொல்ல மாட்டாரு. ஆனால் அல்லாஹ் எனக்கு இப்படி அல்லாஹ் சோதிக்கிறது ஏதோ ஒரு ஹைரோன் இருக்கு, ஆனால் தொடர்ந்து சோதனையாக அவருக்கு சோதனை பார்வை மட்டும்தான் இருக்கும். அவருக்கு சோதனை பார்வை மட்டும்தான் இருக்கு. ஆனால் அடுத்தவர்கள் எல்லாரும் சோதனை அளிக்கிற மாதிரி அவருக்கு உணர்வே இருக்காது. அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா சேம் சோதனை ஆகி, நீங்கள் சில மக்களை கண்டிருப்பீங்க, சேம் சோதனை ஆகி அடுத்தவண்ட சோதனைக்கு ஏதாவது விளக்கம் சொல்லி கண்டிருப்பாங்க. அவன் செஞ்ச வேலைக்கு தான் அவனுக்கு இப்படி வந்திருக்குது, இவருக்கு அதே சோதனை அவருக்கு வந்திருக்கும். இல்லைண்டா இப்படி இருக்க வேண்டிய ஒரு அவசியம் முடியல, அதுக்கு சும்மா உளறி என்ன செய்கிறார், தெரிஞ்சிட்டிருக்கிறார். 2 நாளில் அவருக்கு அதே சோதனை வரும். சுப்ஹானல்லாஹ், இப்படி எதிர்பார்க்கவே இல்லைண்ணா அப்படி வந்திருக்கேன். நேற்று அதே சோதனைக்கு தான் அவர் அதை சொன்னார், இதே சோதனைக்கு இதை சொல்கிறான்னா அவர் எப்பயுமே தண்டை விட்டு புள்ள மாதிரி தானே தண்ட சோதனைகள், அப்படி நினைக்கக்கூடிய மனநிலையில் இருப்பார். அடுத்தவர் நலவு செஞ்சாலோ அவருக்கு சோதனை வந்தாலோ அது எடுப்படாது. அதனால் நான் பலமுறை சொல்லிக்கிறேன், நம்ம 2 சோதிக்கப்பட்டவங்க உட்கார்ந்தாங்கன்னு வைங்களேன், இவரோட கவலையை சொன்னான்னு வைங்களேன், என் வாழ்க்கையில் நான் பட்டிக்கிற கஷ்டங்கள்டா, இவருக்கு அவரோட கஷ்டம் தான் ஓடிக்கண்டி. நீங்கள் உலகத்தில் யார்ட்டையும் சோதனையோட சொல்ல போகாதீங்க. ஏன் தெரியுமா, ஒரு பிரயோசனம் இல்லை. சரியா? ஒரு பிரயோசனம் இல்லை. ஏன்டா எல்லாரும் உங்களோட சோதனையை ரசிக்கிறான்டா, அவனுக்கு அதுக்கு சம்மந்தம் வைக்கும். வணங்கிட்டா, அவனுக்கு அது சம்மந்தம் வைக்கும். அவனும் அப்படி சோதிக்கப்பட்டிருப்பான், அதனால உங்களோட பேசிக்கிட்டு இருப்பான். இன்கேஸ் அவனுக்கு அது மாதிரி சோதனை இல்லைண்டா, அப்படியா என்று கொஞ்சம் நிலந்த வாரன்ட்டு போயிடுவான். அல்லது அவன் ஏதோ ஒரு வகையில் அவனோட சோதனையோட சம்மந்தப்பட்டு நீங்கள் இதை சொல்கிறீங்க, ஏன்னா நீங்கள் பேச அவன்கிட்ட சோதனை ஞாபகப்படுத்திட்டு நீங்கள் எப்போ முடிப்பீங்கன்னு பார்ப்பான். நீங்கள் எப்போ முடிப்பீங்கன்னு பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க என்ன, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் அப்படி வராமல் நீங்கள் இதை சொல்கிறீங்க, முடிஞ்சுது. நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு பிரயோசனம் இல்லை, நீங்கள் இதை சொல்கிறீங்க. நாங்கள் பட்ட கஷ்டங்கள் சுபஹானல்லாஹ், எனக்கு சஹாபாக்களோட வாழ்க்கை தான் ஞாபகமே வரும்னு ஆரம்பிச்சிருவார். அதோட உங்களுக்கு 2வது சோதனை. என்ன காரணம், இவன்கிட்ட சோதனை நீங்கள் சொன்னது. இது நமக்கு விளக்கம் இல்லாமல் ஒரு ஆறுதலுக்கு போய் ஒரு ஆள்கிட்ட போய் சோதனை என்ன செய்கிறது சொல்கிறது, அவன் அவட சோதனையை திருப்பி சொல்லி கண்டிப்பார். நீங்கள் இன்னொரு வேதனையோட வீட்டுக்கு போவீங்க, வீட்டில் கேட்பாங்க என்ன நடந்தது, அதை பற்றி நீ கேட்காத லெவலில் தான் நமது நிலைமை இருக்கும். இது முறைப்பாடோடு உள்ள இந்த உலகம் அப்படி தான், அதிகமானவர்கள் முறைப்பாடோடு தான் இருப்பாங்க. அதனால தான் இந்த ஃபீட்பேக் கேட்கப்படாதுன்றது அதுக்கு தான். ஃபீட்பேக் கேட்டாலே உங்களுக்கு மைனஸ் தான் சொல்லுவாங்க. வணங்கிட்டா, நீங்கள் யார்கிட்ட போய் உங்களுக்கு கருத்து என்னென்னா கருத்து அதுதான், என்ன நீங்கள் நல்லா செய்யலை, அது செய்யலை, இது செய்யலை, பொருத்தம் இல்லைன்னு எல்லாருக்கும் ஒரே ஃபீட்பேக் தான். அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டால் அவனை மைனஸை தான் அவன் சொல்லிட்டு என்ன செய்வான், போவான். யார் ஃபீட்பேக் கேட்கலாம்னா, பணம் வாங்கிட்டு நம்ம ஏதாவது செஞ்சோம்னா கொஞ்சம் என்ன செய்யலாம், நியாயம் தானே, அவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்தான்னு கொஞ்சம் கேட்கலாம். சும்மா உள்ளதுக்கெல்லாம் ஃபீட்பேக் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. மனைவிட்டு கேட்டால் எப்படி உனக்கு செலவழிக்கிறேன்னா நல்லா பதில் வரப்போதா, வராது. அல்லது மனைவியே கணவன்கிட்ட கேட்டாலும் நல்லா வரப்பாது. இந்த முறைப்பாடு இருக்கும். இதை ஒத்த விளங்கிட்டாண்டா யார்கிட்டையாவது ஐடியா கேட்பானா, யார்கிட்டையா போய் சொல்லி கேட்டிப்பான, சக்குவா இருக்கும். முறைப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். அல்லாவுக்கே முறைப்படுவான் மனிதன். அதனால அதில் 1வது மக்காம் என்னண்டா, சப்ருன் பிலா ஷக்வா, ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, அழகான பொறுமையாக பொறுத்து கொள்வீராக. அப்படின்னா சப்ரும் பிலா ஷக்வா, பொறுமையாக இருக்கிறீங்க,
அவர் அப்படி சோதிக்கப்பட்டிருப்பார். அவரை பார்த்தீங்கன்னா ஏழ்மை, வறுமை, கஷ்டங்கள். ஆனால் 5 நேரம் பள்ளியில் இருப்பார், போவார், வருவார். ஒரு நாள் நீங்கள் அவரை கண்டிக்க மாட்டீங்க. அவருடைய வாழ்க்கையை பற்றி உங்கள்கிட்ட முறைப்பட்டது, யார்கிட்டையும் முறைப்பட்டதை கண்டிக்க மாட்டீங்க. எவ்வளோ மக்களை பார்த்துக்கிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற ஞாபகத்தோடு அதை ஒப்பிட்டு பார்த்தா அவர்களெல்லாம் எவ்வளோ பெரிய சோதனை இருக்கிற நமக்கு பார்த்தாலே விளங்கும். ஆனால் அவர்கிட்ட ஒரு நீட்னஸ் விளங்கும், அவர்கிட்ட ஒரு மகிழ்ச்சி விளங்கும், அவர்கிட்ட ஒரு திருப்தி விளங்கும், அவர்கிட்ட ஒரு தர்த்தீப் விளங்கும். எப்போ பார்த்தாலும் நாங்கள் ஏதாவது எடுக்க நினச்சாலும் அவர்கிட்ட எப்படி லைஃப்லாம் சிரமமாக போகுதுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம். அதில் எனக்கு அமைஞ்ச மனைவியே, அதுவும் கொஞ்சம் பேருக்கு பொறுக்கிறது இல்லை. சரியா, ஏதாவது யாரா பாராட்டிட்டு இவர் சொல்கிறாரு அங்கே அடுத்த வீட்டில் அப்படி கதை என்ன செய்யுது வருதுன்னு அந்த அந்த யாராவது தன் மனைவியும் கணவனும் சந்தோஷமாக்கிறான், இவன்ட பிரச்சனை தான் இவனுக்கு ஞாபகம் இருக்குது, அதனால் எவனும் சந்தோஷம் இல்லைன்ட்டு ஒரு நிலைமைக்கு. உண்மையிலே ஒத்த மறைச்சி சொன்னால் நம்ம பாராட்டணும். அவனோட குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னு மறைச்சி சொன்னால் அவனை பாராட்டணையே. இந்த உலகமே மறைச்சி வாழ்கிறது தான். அப்போ சந்தோஷப்படணும். குறைய பப்ளிக் அவன்கிட்ட சொல்லிட்டா தெரியணும் இல்லை. அப்போ அந்த மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே நான் எதுவுமே நல்லா தான் நினைக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ். அவர் பொறுமையாக இருந்துக்கிட்டு அதை சொல்கிறாராண்டா அப்படியும் இல்லை. அவருக்கு அது சோதனையே விளங்கலை. நம்ம பார்த்துருக்கிறோம் சோதனைன்னு. பாலைவனத்தில் ஏசி கார் போகிற மாதிரி தான். வெளியிருந்து நமக்கு சூடு, அவன் ஏசியில் பேத்துட்டிக்கிறான். நமக்கு தெரியும் என்ன சூட்டில் போகிறான் ஒன்றுமே சொல்கிறான்னு. அவனுக்கு அப்படி ஒரு விளக்கம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு மனிதராக அவர் இருப்பார். சபரும் பிலா ஷக்வா ஃபசபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தசிஃபூன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு, ஃபசபருன், அவரை கண்ணீரை பார்த்துட்டு நீங்கள் இப்படியே இருக்கிறீங்க. பல வருடமாக அழுகிறாரு. ஆனால் அவர் எதுவும் சொல்லலை. அவர் எதுவும் என்ன செய்யலை, சொல்லலை. எப்படி சொல்கிறாருன்னா ஃபசபருன் ஜமீல், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தசிஃபூன், நீங்கள் சொல்லுவதற்கு அல்லாவே எனக்கு உதவியாளனாக இருப்பான். அப்போ அல்லாஹ் பற்றி அவர் என்ன செய்யலை, முறைப்படலை. எனவே முதல் விஷயமே இது, முதலாவது தரம். யாருக்குமே நம்ம அதாவது ரிலா. ரெண்டாவது தரம், அதாவது முறைப்படாமல் என்ன செய்தல், பொறுமையாக இருத்தல ரிலா, அதை அங்கீகரிச்சிட்டோம்னு அர்த்தம்.